நண்பர்களே வணக்கம். நீங்கள் பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ கோவைக்காய். பாருங்கள் கோவைக்காய். இந்த கோவை பழத்தை நம்ம பிச்சிடலாமா? பாரு பிச்சாச்சு. ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு கனினா அந்த கோவை பழம். பாடல் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது கொத்தங்கிளி இங்கே இருக்க கோவை பழம் அங்கே இருக்குன்னு அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு பழம் தான். அதனால் கேட்பாரட்டு நம்ம பார்த்திங்கன்னா சாலையோரத்தில் தான் எடுக்கிறோம். அந்தளவுக்கு ஒரு இயற்கை கனி என்றால் அந்த கோவைக்கனி. இது இந்த சர்க்கரை வியாதிக்காரங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் எதுலேயுமே கசப்பு சாப்பிட்டா தான் அந்த சுகர் கண்ட்ரோல், சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்மவர்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னா கசப்பு இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போ ஹைப்ரிட் வீரிய கோவைக்காயை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதில் கசப்பு சுவை இருக்காது. அதுலேயும் நம்ம சாப்பிட்ற சர்க்கரைக்கு அப்படி எப்படி நம்ம சுகர் கண்ட்ரோல் ஆகும்? இயற்கை தந்த அற்புதமான ஒரு கனி தான் வந்து கோவைக்கனி, கோவைக்காய். கோவைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஒரு அற்புதமான ஒரு தாவரம் தான் அந்த கோவைக்காய். நன்றி நண்பர்களே.